வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் கடந்த நிகழ்ச்சிகளிலே இந்தியவியல் பற்றிய ஐரோப்பிய அறிஞர்களுடைய ஆய்வுகள் பற்றிய தகவல்களை நான் சொன்னேன். அந்த ஆய்வுகள் தான் மனோன்மணியம் சுந்தரனாருடைய இந்த பாடலுக்கு ஆதாரமாக அமைந்தது என்பதற்காக என்று அது தொடர்பான பல விஷயங்களை நான் உங்களுடன் கலந்துரையாட விரும்புகிறேன். ஐரோப்பிய அறிஞர்கள் இந்தியவியல் பற்றிய ஆய்வுகளை பல்வேறு விதமான தளங்களிலே மேற்கொண்டார்கள் என்பது பற்றி நான் கடந்த நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருந்தேன். அவற்றுள் முதன்மையானது மொழி பற்றிய ஆராய்ச்சியாகும். ஒரு பக்கம் பல்வேறு விதமான ஆய்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இன்னொரு தளத்திலே இந்த மொழி பற்றிய ஆய்வுகள் நடந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக இந்திய சூழலிலே மிகவும் பிரபலம் பெற்று காணப்பட்ட சமஸ்கிருத மொழி பற்றிய ஆய்வுகள், இன்னும் பழங்குடி மக்களிடையே நிலவி வந்த மொழிகள் பற்றிய ஆய்வுகள் என்று பலவிதமான மொழி பற்றிய ஆய்வுகள் நிகழ்ந்தன. லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா என்று, அதாவது இந்தியாவினுடைய மொழியியல் சம்பந்தமான பல்வேறு விதமான ஆய்வுகளை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அப்போ இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் தலையாய ஆய்வாக அமைந்தது எதுவென்றால் சமஸ்கிருதம் பற்றிய ஆய்வாகும். சமஸ்கிருத மொழி பற்றிய ஆய்வாகும். ஏனென்றால் இந்தியாவினுடைய அடையாளமாக ஒரு காலகட்டத்தில் விளங்கியது சமஸ்கிருத மொழிதான். அது காப்பியங்களில் என்றால் என்ன, புராணங்களில் என்றால் என்ன, இன்னும் பல்வேறு விதமான இலக்கியங்களில் என்றால் என்ன, அதுதான் ஆதிக்கம் செலுத்தின ஒரு மொழியாக, அகில இந்திய ஆதிக்கம் செலுத்திய ஒரு மொழியாக அது விளங்கியது. ஆகவே அந்த மொழி பற்றிய ஆய்வுகளை ஐரோப்பிய அறிஞர்கள் மேற்கொண்டார்கள். குறிப்பாக ஜெர்மனிய அறிஞர் மேக்ஸ் முல்லர் என்பவர் இவை தொடர்பாக நீண்ட ஆய்வுகளை நிகழ்த்தினார்கள். இந்த ஆய்வினுடைய முக்கியமான நோக்கம் எதுவென்றால், இந்த சமஸ்கிருத மொழியினுடைய மூல மொழி எது, அது எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது என்று கண்டறிவது தான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அந்த ஆய்வுகளின் முடிவாக சமஸ்கிருதம் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி என்று அவர்கள் ஆய்வில் கண்டடைந்தார்கள். ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷமாக போய்விட்டது. அதாவது சமஸ்கிருத மொழி என்பது இந்திய உபகண்டத்தில் உருவாகி செழித்து வளர்ந்த மொழி அல்ல, அது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு கிளைமொழியாக வந்து அது இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற மொழி என்று கருதி கொண்டார்கள். ஆகவே அது ஒரு பெரிய சிறப்பாக, அதாவது ஐரோப்பிய சமூக அமைப்பிலே இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தினுள் சமஸ்கிருதம் ஒன்று என்கின்ற ஒரு கருத்தியலை மிக உன்னதமாகவும் மிகவும் சிறப்பாகவும் வளர்த்தெடுத்தார்கள். அந்த வளர்த்தெடுப்பினுடைய ஒரு முயற்சியாக ஐரோப்பிய நாடுகளில் சமஸ்கிருதத்துக்கான முக்கியத்துவம் நிலை பெற்றது. எவ்வாறு அது இந்திய உபகண்ட சூழலிலே முக்கியத்துவம் பெற்ற அல்லது ஆதிக்கம் பெற்ற ஒரு மொழியாக இருந்ததோ, அதுபோலவே ஐரோப்பிய சூழலிலும் அதுக்கு முக்கியமான இடம் கிடைத்தது. உலக நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் எல்லாம் சமஸ்கிருதத்துக்கென்று இருக்கைகள் உருவாக்கப்பட்டன. இவ்வாறு பல தளங்களில் சமஸ்கிருதம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்ற ஒரு சூழலிலே தென்னகம் அல்லது இன்று சொல்லப்படுகின்ற அல்லது இன்று சர்ச்சைக்கு உள்ளாகி சொல்லப்படுகின்ற திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற தக்கணம், அந்த தக்கணத்திலே காணப்படுகிற திராவிடம், அந்த திராவிடத்திலே பேசப்படுகிற மொழிகள் என்பன பற்றி எந்த விதமான பிரக்ஞையும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அதாவது தெக்கண பீடபூமி அல்லது போனால் இந்த வங்காள விரிகுடாவுக்கு பக்கத்திலே காணப்பட்ட இந்த தமிழகம் சார்ந்த தென் தமிழ்நாடு தெற்கு பக்கம் முழுவதும்
வங்காள விரிகுடாவினுடைய உப்பங்கழியாகவே காட்சியளித்தது என்று பேராசிரியர் சிவத்தம்பி ஆதங்கத்துடன் அந்த வார்த்தையை சொல்லுவார். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு தென்னகத்தில் இந்த மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மிக பிரபலமாக நடைபெறவில்லை. ஆனால் நிகழ்ந்தேறியிருக்கின்றன. சீகன் பால்கு, அறிஞர் ஹுண்டாட் முதலான அறிஞர்கள் எல்லோரும் மிக முக்கியமானவர்களாக இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சீகன் பால்கு என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பியர் இந்த தென்னகத்திலே பேசப்படுகிற மொழிகள் பற்றிய ஒரு சந்தேகம் கொண்டார். இது எந்த குடும்ப மொழியை சார்ந்தது என்று ஒரு சந்தேகம் கொண்டார். அந்த சந்தேகத்தின் அடியாக அவர் பல ஆய்வுகளை அவர் அவ்வப்போது மேற்கொண்டு தன்னுடைய குறிப்புகளிலே எழுதி வைத்திருந்தார். அவருடைய தீர்க்கமான முடிவு என்னவென்றால், தென்னகத்தில் பேசப்படுகிற மொழி ஒரு தனித்துவமான குடும்ப மொழியாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. ஆகவே அந்த ஆய்வுகள் நிகழ்ந்த ஒரு சூழலிலே தான் அறிஞர் கால்டுவெல் என்பவர் இந்த மொழிகள் பற்றிய ஆய்வை மேற்கொள்ளுகிறார். அப்போ அறிஞர் கால்டுவெல் என்பவர் இந்த மொழிகள் பற்றிய ஆய்வை மேற்கொள்ளுகிற நேரத்தில் தான் இந்த அவர் ஒரு 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 கருதுகோளை அமைத்து கொண்டார். புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் என்று, அதாவது தொல் திராவிட மொழி என்று மீட்டுருவாக்க முயற்சியின் அடிப்படையிலே ஒரு ஒரு தொல்மொழியை, ஒரு தொல்மொழி கூட்டத்தினுடைய அல்ல தொல்மொழியினுடைய அமைப்பை அவர் உருவாக்கி கொண்டார். இவற்றை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் அந்த மொழி சம்பந்தமான ஆய்வுகளை அவர் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வை நிகழ்த்திய போது அவர் பல மொழிகள் இந்த தொல் திராவிட மொழியினுடைய மூலத்திலிருந்து கிளைத்த மொழிகளாக அவர் அடையாளம் கண்டார். ஆகவே பல்வேறு விதமான கிட்டத்தட்ட 32 மொழிகளுக்கு மேலாக இங்கே பேசப்படுகிற மொழிகள் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை என்று அவர் கருதி கொண்டார். அப்போ அந்த கருத்துருவாக்கத்தின் அடிப்படையிலே தொல் திராவிட மொழி, புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் என்று சொல்லி ஒரு தொல் மொழியை உருவாக்கி, அந்த தொல் மொழியிலே காணப்படுகிற ஒலிகள், ஒலியன்கள், அமைப்புகளை அடிப்படையாக வைத்து கொண்டு தென்னகத்திலே பேசப்படுகின்ற கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, கோந்த் என்று சொல்லப்படுகிற பல மொழிகள், இவை தவிர சில பழங்குடி மக்கள் பேசுகிற மொழிகள் என்பவை எல்லாவற்றையும் அவர் தொகுத்து ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில் தான் இவை எல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் என்று அவர் கண்டுகொண்டார். அதனால் ஒரு பெரும் நூலை ஒன்றை அவர் எழுதினார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற அந்த நூல் எழுதினார். அதாவது ஆங்கிலத்திலே தான் அந்த நூலை எழுதினார். அதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், திராவிட மொழிகள் தனித்துவமான அடையாளமுடையவை, அவை சமஸ்கிருதத்தின் துணை வேண்டா மொழிகள் என்ற ஒரு கருத்தியலை அவர் அதில் மிக கவனமாக முன்மொழிந்தார். ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே தமிழகத்திலும் சில கோட்பாடுகள் நிலவின. தாய்மொழி செய்மொழி என்ற ஒரு கருத்தியல் நிலவியது. தாய்மொழி என்பது சமஸ்கிருதம் என்பும் செய்மொழி என்பது தமிழ் என்றும் ஒரு கருத்து நிலை நிலவியது. இதனால் சில முரண்பாடுகள் வேறு தளங்களிலே நிகழ்ந்தேறி இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது இவருடைய ஆய்வு மிக முக்கியமானதாக அமைகிறது. அவர் அந்த முடிவுகளை, இந்த திராவிட மொழி குடும்பம் என்ற அந்த முடிவுகளை சொல்வது மாத்திரமல்ல, சில கட்டுரைகளும் அதில் எழுதுகிறார். இந்த திராவிட மொழி யாருடைய மொழி, இந்த திராவிட மொழி என்பது எவ்வாறு சமஸ்கிருதத்தினுடைய துணை வேண்டா மொழியாக அது இயங்கி வந்திருக்கிறது என்று பல கட்டுரைகளையும் அவர் எழுதுகிறார். எழுதுவது மாத்திரமல்லாமல் இந்த திராவிட மொழிகளை 3 குழுக்களாக பிரிக்கிறார். ஒன்று வட திராவிடம், இன்னொன்று மத்திய திராவிடம், இன்னொன்று தென் திராவிடம் என்று. வட திராவிடம் என்ற அந்த மொழி, அதாவது அந்த திராவிட மொழிகள் எங்கு இருந்து பேசப்படுகின்றன என்றால் சிந்து நதிக்கரையிலே பேசப்படுகிற மொழிகளாக இருக்கிறது. இந்தியாவுடைய வட மாநிலங்களிலே வட திராவிடம் சில இடங்களிலே பேசப்பட்டு இருந்திருக்கிறது. சில பழங்குடியினர் இப்பொழுதும் அந்த மொழியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுபோலவே மத்திய திராவிடம் என்பது தெலுங்கு மொழியை அடிப்படையாக கொண்டு அந்த மொழியிலிருந்து கிளைத்த மொழிகள் என்று மத்திய திராவிடம் என்ற அந்த கோட்பாட்டை வகுக்கின்றார். தென் திராவிடம் என்பது தமிழ் மொழியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தென் திராவிட மொழிகள் என்று ஒரு பட்டியலிடுகிறார். ஆகவே 3 வகையாக அந்த பட்டியலை இட்டு அந்த 3 வகையினுள்ளும் பல்வேறு விதமான கருத்தாக்கங்களை நிலைபெறச் செய்து
இந்த 3 மொழிகளுள்ளும் தனித்துவமான அடையாளமுள்ள மொழியாக இருப்பது தமிழ் என்பதையும் உறுதி செய்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், தொல் திராவிட மொழி அல்லது தொல் மொழி, அந்த மொழியினுடைய சரியான ஒலி அமைப்பையும் அவற்றினுடைய பல்வேறு விதமான மொழியியல் அம்சங்களையும் கொண்டிருப்பது இந்த தமிழ் என்கின்ற ஒரு கருத்து நிலையை அவர் கவனமாக முன்மொழிகிறார். அதாவது தொல் திராவிட மொழியிலிருந்து பல மொழிகள் மாற்றமுற்றுவிட்டன. மாற்றமுற்றுவிட்ட அந்த மொழிகளிலே ஒலி வேறுபாடுகள் வந்துவிட்டன. மற்றும் மூவிடப்பெயர்களிலே, எண்ணுப்பெயர்களிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்துவிட்டன. ஆனால் தமிழ் மொழி இன்னமும் தொல் திராவிட மொழியினுடைய அந்த சாயலை இன்னும் விட்டு நீங்கவில்லை, அது ஒத்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைப்பார். இந்த கருத்து திராவிட நாட்டிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் மிகுந்த செல்வாக்கை பெற்ற ஒரு கருத்து நிலையாக உருவாகியது. ஆகவே தனித்துவமான அடையாளமுடைய ஒரு மொழி குடும்பம் தெற்கிலே இருந்திருக்கிறது. அது திராவிட மொழி குடும்பம். அந்த திராவிட மொழி குடும்பத்துக்குள்ளே தமிழ் என்பது தனித்துவமான அடையாளமுடைய தன்மையுடைய ஒரு மொழியாக இயங்கி இருக்கிறது. ஆகவே தமிழ் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மொழி என்கின்ற அந்த கருத்தியலை மிகவும் பெருமிதத்துடன் தமிழ் மக்கள் இணைத்து கொண்டார்கள். ஆகவே இந்த கருத்தியல் மிக முக்கியமானதாக தமிழகத்திலே பேசப்பட்டது. ஆகவே அறிஞர் கால்டுவெல் உருவாக்கின இந்த திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியல் தான் பல தளங்களில் நமக்கு நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய வரலாற்றை மீள்கட்டுமானம் செய்வதற்கான உதவியாக அது இருந்தது. அப்போ இந்த அமைப்பின் அடிப்படையிலே தான் தமிழகத்திலே அதாவது திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அமைப்பு, அரசியல் அமைப்புகள் இவைகள் எல்லாம் உருவாகின போது இந்த திராவிட கோட்பாடு சித்தாந்தம் என்பது மிக முக்கியமாக பேணப்பட்டதும், திராவிட சித்தாந்தத்திலே இந்த மொழியினுடைய முதன்மை சிறப்பாக பேணப்பட்டதும் அங்கே காணப்படுகிறது. ஆகவே திராவிட நாடு, திராவிடர்கள், திராவிடர்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மொழியாக இருப்பது தமிழ். ஆகவே எங்களுடைய திராவிட பொன்னாடே என்ற அந்த கருத்தியல், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா என்று பல கருத்தியல்களை முன்னிறுத்தி பாடல்கள், சினிமா மற்றும் எழுத்துக்கள் வந்ததை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே இந்த கருத்தியலின் தொடர் வளர்ச்சியாகத்தான் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தன்னுடைய தமிழ்த்தாய் வாழ்த்திலே இந்த தமிழை உயர்த்தி சொல்லுகிற ஒரு பண்பாட்டை அவர் கொண்டிருந்தார். அதைத்தான் அவர் பதிவு செய்தார். பின்னால் எங்களுடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட இந்த திராவிட மொழிகளிலே தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்பதை பற்றியெல்லாம் பலபட பாடியுள்ளார். ஆகவே இந்த மனோன்மணியம் சுந்தரனாருடைய அந்த பாடல் செல்வாக்கு பெறுவதற்கு ஒரு காரணம் எங்களுடைய பழமையை மீட்டெடுத்தலும், அந்த பழமையின் ஊடாக தமிழ் என்பதும், அந்த தமிழ் திராவிட மொழி குடும்பத்துக்குள் மூத்த மொழி என்பதும் என்ற அந்த கருத்தில் எல்லாம் இணைந்து வருகிற பொழுதுதான் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அங்கே முக்கியத்துவம் பெற்று மிக சிறப்பு பெற்றது. அதனால் தான் தமிழ்நாட்டிலே தமிழ்த்தாய் வாழ்த்தாக இந்த நீராறும் கடலுடுத்த என்ற அந்த பாடல் நீண்ட காலமாக தமிழ் சூழலிலே நிலை பெற்று வந்தது என்பதை நாம் அறிவோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை வணக்கம்.